Morning students. Today now we are discussing about the principle of inheritance and variation la Mendelian disorder last class pathinga appdin ketta thalassemia paathom. Today now we are discussing about phenylketonuria. Phenylketonuria என்ன சார்? இதுல ஒண்ணும் கிடையாது. இதுவே கேரக்டர் இருக்கு பாரு. Phenylalanine அப்படிங்கற ஒரு அமினோ ஆசிட்ஸ் excreted through urine. So it is called phenylketonuria. அது ketone bodies னு சொல்லுவோம். ஓகேவா? ketone bodies excreted through urine is called phenylketonuria னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன சார் பேர் அப்படினு கேட்டா inborn error metabolism. சரி இன்பார்ன் எரர் அப்படினாலே ஒரு பிறப்பு பிழை நோய்னு சொல்வாங்க. இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம் என்ன மெட்டபாலிசம்? phenylalanine மெட்டபாலிசம். சார் ஒன் மார்க் क्वेश्चन phenylketonuria அப்படிங்கிறது that is a inborn error of phenylalanine metabolism. phenylalanine ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு. ஓகே அங்க என்ன சார் மெட்டபாலிசம் நடக்குது? இப்போ இந்த phenylalanine converted into tyrosine இதுதான் மெட்டபாலிசம். அப்ப இந்த மெட்டபாலிசத்துல ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர் தான் இன்பார்ன் எரர் phenylalanine மெட்டபாலிசம் அப்படினு சொல்லுவோம். ஓகே இப்போ இது யார் சார் எப்படி சார் காஸ் ஆகுது? phenylketonuria caused by or caused due to அதாவது ஆட்டோசோமலா அதுல மேக்ஸிமம் அது டாமினன்ட்டா ரெசிசிவான்னு கேட்டா இங்க இட் இஸ் காஸ்ட் டியூ டு என்ன சார் அப்படி கேட்டா பேரா ஆட்டோசோமல் டாமினன்ட் பேரா ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன். இந்த தலாஸ்மியாவை அதான் சொன்னேன். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் தான். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பேரா ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன். யாராவது கேட்குறாங்க phenylketonuria caused due to அப்படின்னு கேட்டா autosomal recessive gene. ஓகே then அதே மாதிரி வந்து பாருங்க caused due to என்ன சார் அப்படின்னு கேட்டா மெட்டபாலிசம் அல்லது mutation of gene. mutation of gene gene உடைய திடீர் மாற்றம் mutation of gene அப்படின்னு சொல்லுவோம். சரி பாப்போம் what are the gene can involved in வந்து பார்த்தா அப்படின்னா phenylalanine formation அல்லது tyrosine formation. இப்போ the mutation of gene எங்க சார் இருக்கு அப்படின்னா that is என்ன gene? phenylalanine hydroxylase. phenylalanine hydroxylase அப்படிங்கிற ஒரு gene located into where அப்படின்னு கேட்டா chromosome 12. Okay, one more question. The phenylketonuria phenylalanine hydroxylase அப்படிங்கற gene located into where அப்படினு கேட்டா 12th chromosome. understand? சரி இப்போ மேக்ஸिमम அங்க பார்த்தோம் தலாஸ்மியா அப்படிங்கிறது ஓகே 13th பார்த்தோமா 12th 11th chromosome பார்த்தோமா அத 13th chromosome சொன்னால இங்க வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா phenylalanine hydroxylase அப்படிங்கிறது 12th chromosome அப்படினு சொல்லுவோம். சரிப்பா அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு என்சைம் என்ன என்சைம் அப்படினு கேட்டா that is a hepatic enzyme. hepatic enzyme என்ன? phenylalanine hydroxylase. phenylalanine hydroxylase அப்படிங்கிற enzyme. But in this enzyme very essential. ஓகேப்பா the phenylalanine அப்படிங்கிறது very important னு பார்த்தா அப்படினா சொல்வாங்க phenylalanine hydroxylase அப்படிங்கிற enzyme very essential for metabolism of எங்க சார் அப்படினா phenylalanine. இப்போ எக்ஸாம்பிள் the phenylalanine converted into tyrosine with the help of enzyme is called phenylalanine hydroxylase. phenylalanine hydroxylase அப்படிங்கிற enzyme very essential for phenylalanine converted into tyrosine.
அப்ப in this basin means யாரு phenyl ketone area. phenyl ketone area basin absence of this enzyme. அப்ப இந்த enzyme என்ன இருக்கும் absent ஆ இருக்கும். ஓகே அப்ப in this person உனக்கு என்ன ஆகுது do not formation of phenylalanine to tyrosine ஃபார்ம் ஆகாது. அப்ப அவருடைய ரிசல்ட் என்ன சார் ஆகுது accumulation அப்படிங்கிறது என்னது படியறது. accumulation of என்னது phenylalanine வந்து என்னவா மாறும் அப்படினா phenyl pyruvic acid ஆகும். pyruvic acid and other derivatives, the other derivatives எல்லாம் ஒண்ணா ஃபார்ம் ஆகி இங்கே நம்ம அக்குமுலேட் ஆயிடும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ accumulation of phenyl pyruvic acid and other derivatives. அப்ப இவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி சார் இருக்கும்? What are the characters of phenyl ketone area? ஒரு 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். Write the characteristics features of phenyl ketone area. phenyl ketone area உடைய பண்புகள் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பண்புகள் என்னன்னு கேட்டா நம்ம கேரக்டர்ல மெண்டல் ரிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்னஸ் அதாவது மன வளர்ச்சி குன்றி காணப்படுவாங்க. The second is the light pigmentation. The light pigmentation in skin, hair. ஸ்கின்ல ஹேர்ல வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா லைட் பிக்மெண்டேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடும். இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் இதுதான் வந்து வாட் ஆர் தி கேரக்டர்ஸ் ஆஃப் தி மெயின் ரெண்டு போதும். மெண்டல் ரிட்டர்னஸ் ஒன்னு, ரிட்டர்னஸ் TANES ரிட்டர்னஸ் ஒன்னு, ரெண்டு லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர். So last character that is phenylalanine exceed idhula sir very very important character. The phenylalanine amino acid excrete through edu valiya ketta urine. This is very important character for phenyl ketone area. Okay, so maximum of the phenyl ketone area na enna main காரணம் யார் அப்படினா autosomal recessive gene தான். அந்த mutation of gene அந்த gene என்ன சொல்லுவோம் phenylalanine hydroxylase அப்படினு சொல்லுவோம். It is located into where அப்படினா 12th chromosome. Okay, then அங்க இருக்கக்கூடிய ஒரு hepatic enzyme என்னன்னு கேட்டா phenylalanine hydroxylase. இதோட very important use என்னன்னு கேட்டா phenylalanine converted into tyrosine. Okay, then opposite but in this phenyl ketone area person absence of phenylalanine hydroxylase do not formation of phenylalanine to tyrosine. Okay, அப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன accumulation of வந்து பார்த்தா phenylalanine converting in pyruvic acid and other derivatives. அப்ப இவங்களோட கேரக்டர் என்ன மெண்டல் ரிட்டர்னஸ் ஏற்படுது, லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஹேர், தென் phenylalanine excreted through urine. அண்டர்ஸ்டாண்டா? சரி, இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் क्वेश्चंस இருக்கு. அதே மாதிரி 5 மார்க் क्वेश्चंस கேட்கலாம். அதாவது ஜெனடிக் டிசார்டர்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேவா? பாத்துக்கோ.